முடிவெடுத்து செய்யலையே. பாபா சொல்றது நம்ம செய்றோம். பாபா ஸ்ரீமத் நமக்கு கொடுக்கிறாரு. குழந்தைகளே, இந்த மாதிரி வியாபாரத்துல உங்களுக்கு இழப்பு தான் இருக்கு. சோ அப்படி கிளியரா பாபா சொல்லும் பொழுது நமக்கு எப்படி நம்ம மற்ற ஸ்ரீமத் எல்லாம் பின்பற்றுறோம், உணவாகட்டும், பிரம்மச்சரியமாகட்டும், வேற என்ன ஸ்ரீமத்தை நம்ம புரியுது, நமக்கு அதுல ஏன் என்ன பெனிஃபிட். சோ அதே போல இதுவும் நம்ம பின்பற்றுறதுன்னா இதுக்கு தான் பாபா சொல்றாரு, இதுவும் ஸ்ரீமத். So அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யும் பொழுது அதுக்கு வழி வரும். மனம் இருந்தால் வழி இருக்கும் தானே. அது போல கண்டிப்பா ஏதாவது பாபாக்கு சொல்லும் பொழுது, பாபா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது பாபாவே ஏதாவது ஒரு தாட் கொடுப்பா, இது செய்யலாம் இல்ல அது செய்யலாம் இல்ல, எங்கேருந்தோ ஏதோ ஒரு கனெக்ஷன்ல இருந்து ஏதோ ஒண்ணு வரும். நம்ம தான் முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்துட்டோம்னா வழிகள் வரும். ராஜுபாயோட இது இல்லையா, அது பாதி கேட்டோம் நம்ம. व्यवहार का, कर्म और योग का, वहां पर आपको ब्लेसिंग्स मिलना शुरू हो जाएंगे, सबकी ब्लेसिंग्स मिलेंगे. ஞாபகம் இருக்கா நம்ம எங்க வரைக்கும் கேட்டோம் அப்படின்னு? இது எல்லையற்ற வைராக்கியம் என்ன, அது அந்த கிளாஸ் 2021. ராஜுபாய் ராஜுபாய் உங்களுக்கு எல்லாம் தெரியும், முரளி டிபார்ட்மெண்ட் மதுபன். நமக்கு முரளி கேட்குறோம் ஃபுல்லா, அவரு தான் அதை பார்த்துக்கிறது. லெட்டர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே ராஜுபாய் தான், சீனியர் பிரதர். தமிழ் குரூப்பும் சந்திச்சிருக்காரு அவரு லண்டன்ல வந்தப்போ. ஸோ அவருடைய கிளாஸ் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். எல்லையற்ற வைராக்கியம் இதை பத்தி நிறைய ஏற்கனவே சொன்னது அவரு. கடைசியில நம்ம என்ன கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஞாரா ஒரு பியாரா, பற்றற்று இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. ஸோ ரெண்டுத்துக்கும் சமநிலை இருக்கும் பொழுது நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இதை சொல்லிட்டு இருந்தாரு. इसलिए बाबा ने हम सबको बैलेंस से चलना सिखाया परिवार के अंदर. तो பாபா நம்மள குடும்பத்துல ஒரு சமநிலையோட நடக்கணும் அப்படின்றது நமக்கு கத்து கொடுத்திருக்காரு பாபா. दूसरी बात जिससे वैराग्य चाहिए वो देह की आकर्षण से वैराग्य चाहिए, कर्मेंद्र. சோ ரெண்டாவது விடயம் எதுல நமக்கு வைராக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் உடைய ஈர்ப்பு, இந்த உடலுடைய அந்த அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. சோ அது கவர்ச்சி, உடலுடைய கவர்ச்சி, உடலுடைய ஈர்ப்பு, இதுல இருந்து நமக்கு விடுபடணும் வைராக்கியம். की जो खिंचावट है, उत्तेजनाएं हैं, उनसे वैराग्य चाहिए. ஏன்னா இந்த உடல் உடைய அந்த கவர்ச்சி, அந்த உள்ளுக்குள்ளார வரக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், உணர்வுகள், அந்த சென்சேஷன் சொல்லுவோம் இல்லையா, சம்டைம்ஸ் அது உடலுக்கு சம்மந்தப்பட்ட, உடல்ல ஃபீல் பண்ணுவோம் நம்ம, மனதுல மட்டும் இல்லை, பட் ஆக்சுவலி உடல்ல ஃபீல் பண்ணுவோம், சென்சஸ். ஸோ அந்த மாதிரி அதில் இருந்து கூட நமக்கு வைராக்கியம் வருது. तीसरी बात है संग्रह वृत्ति. बहुत सारी बातों को, चीज़ों को इकट्ठा कर रहे हैं. कल मैं रमणीकता से एक जगह कह रहा था क्लास में, हमने कहा ऐसी संग्रह वृत्ति की आदत बन गई है जो अपनी उम्र का 5 साल 6 साल 10 साल कितना जिएंगे उतना पता नहीं है, लेकिन सामग्री 100 साल की भरी हुई है. ஸோ அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நம்ம ரொம்ப எளிமையா வாழணும். எல்லாமே சேர்த்து வச்சுக்கிறதுன்னு இருக்கக்கூடாது. இல்ல அதை சேர்த்து வச்சுக்க கூடிய ஒரு கண்ணோட்டம் கூட சில பேருக்கு இருக்குன்னு சொல்றாரு. இது சேர்த்து வச்சுக்கணும், இது சேர்த்து வச்சுக்கணும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இன்னொரு இடத்துல எங்கேயோ சொல்லிட்டு இருந்தாராம் அவரு ஒரு கழிப்போட, நம்ம வாழ போறதோ என்னவோ 5 6 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கலாம், ஆனா நம்ம சேர்த்து வச்சுக்கிறது பார்த்தா 100 வருஷத்துக்கு மாதிரி சேர்த்து வச்சிருக்கோம். कौन ले जाएगा, कौन खाएगा, किसके लिए सब कर रहे हैं, और उसके लिए हेरा फेरी, झूठ, चोरी, ठगी, सब कुछ हो रहा है. யார் எங்க கொண்டு போக போறோம், யாருக்கு நம்ம கொடுக்க போறோம்,
இதுக்காக இந்த மாதிரி பொருட்களுக்காக எல்லா இடத்துலயும் எவ்வளோ ஏமாற்றம், எவ்வளோ பொய் சொல்றது, எவ்வளோ அதுல களவு போறது, எவ்வளோ நடந்துட்டு இருக்கு இந்த பொருட்களுக்காக. लेकिन ये नहीं आता है किस लिए, किसके लिए कर रहा हूं मैं, क्या होगा आगे चलकर। இது எதுக்காக நம்ம செய்றோம், முன்னாடி போய் என்ன நடக்க போகுது. लेकिन जब तक वैराग्य नहीं आएगा तब तक वही धंधा चलता रहेगा। ஆனா வைராகியம் வராத வரைக்கும் அதையே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சம்ஸ்காரம் மாதிரி இல்லையா, சேர்த்து வச்சுக்கிறது கூட ஒரு சம்ஸ்காரம். इसलिए घर को गोदाम नहीं बनाना है। घर तो छोटे छोटे हैं आप सबके, लेकिन வீடை வந்து ஒரு கோடவுன் ஆக்காதீங்கன்னு சொல்றாரு. வீடெல்லாம் வந்து சின்ன சின்னதா தான் இருக்கு எல்லாருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கோடவுனாக மாத்திராதீங்க. தாதி சொல்ற ஸ்டாக் வைக்கிறது அது வேற விஷயம். அது நம்ம வைக்கணும். 6 மாதத்தோடைய 3 மாதத்தோடைய ஸ்டாக் வைக்கணும். அது விநாசத்துக்கு டைமுக்காக அது வேற விஷயம். இது வந்து தேவையில்லாம சும்மா பொருட்களை வந்து சேகரிக்கிறது. लेकिन कहीं इतनी जाएंगे मार्केट के अंदर, मॉल में गए, ये भी बहुत अच्छा है, ये भी बहुत सस्ता है, ये भी बहुत अच्छा है, ये भी ले लो, ये भी ले लो, ये भी ले लो। ஏதாவது மாலுக்கு போறோம், இது கூட நல்லா இருக்கு, இது கூட நல்லா இருக்கு, இது வந்து ரொம்ப வந்து குறைவு விலையோட இருக்கு, இதுவும் இருக்கு, இதுவும் இருக்குன்னு இதுவும் வாங்கலாம், இதுவும் வாங்கலாம் அப்படின்னு வாங்குறது. आवश्यकता नहीं है, लेकिन देख लिया ये चीज अच्छी है, ये चीज अच्छी है, और फिर जब इकट्ठा कर लिया घर के अंदर तो जगह भी गई, जगह भी 1 साल तक यूज नहीं कर रहे हैं। वैराग्य नहीं है ना अंदर से कि किस लिए चाहिए, 2 रोटी तो भगवान खिलाएगा अंत तक। சும்மா தேவையில்லாம அந்த மாதிரி சேகரிச்சு வச்சுக்கிறது. அதுல இடமும் போதாது நமக்கு. ஒரு வருஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா அதை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வாங்கி வச்சிருக்கு. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம ஏதாவது அந்த மாதிரி இன்னும் செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் வைராக்கியம் வரலையே. வைராக்கியம் வந்ததுன்னா நம்ம இது செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு தேவை என்ன, பாபா சொல்றது என்ன, 2 சப்பாத்தி கொஞ்சம் இது வேணும் சாப்பிடுறது, அவ்வளவுதானே. वो तो वायदा है उसका, लेकिन संग्रह करने की जो आदत बनी हुई है उसके लिए पैसे का दुरुपयोग हो रहा है। चाहे जितना कमा के जितना लेके जाओ, मॉल के अंदर सब खत्म करके आए। அந்த சேர்த்து வச்சக்கூடிய அந்த பழக்கம், அதுல வந்து வைராக்கியம் வரணும்னு சொல்ல. இல்லைன்னா வந்து நம்மளுடைய பணம் கூட சொத்து கூட அதுல வேஸ்ட் ஆகுது இல்லையா. बाबा कहते हैं इसको बचाओ, ये बहुत बड़ी अमानत है। इसलिए ब्रह्मा बाबा ने वैराग्य वृत्ति के साथ एक बहुत सुंदर शब्द यूज किया, समर्पण होने के साथ ट्रस्टी बन करके रहो। அதனாலதான் பிரம்ம பாபா பாருங்க ஒரு நல்ல வார்த்தை யூஸ் பண்ணாரு. என்னன்னு சொன்னா, சமர்ப்பணம் ஆகுறீங்க ஆனா கூடவே ட்ரஸ்டியாக இருக்கணும். ட்ரஸ்டி என்ற வார்த்தை வந்து பாபா சொன்னாரு. ट्रस्टीपन की जो भावना बाबा की थी, जिस दिन से बाबा ने अपनी संपत्ति समर्पित की वंदे मातरम कह करके माताओं के आगे, उस दिन से ये नहीं पूछा तुम कितना खर्चा किया, कैसे चल रहे हो। எப்போ வந்து பாபா எப்படி ட்ரஸ்டியா இருந்தாருன்னா, என்னைக்கு வந்து இதுதான் அந்த தீபாவளின்னு சொன்னேன், அந்த டைம் தான் இது பண்ணது பாபாவும் பிரம்மா பாபா. எப்போ வந்து அந்த ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி வந்தே மாத்திரம் தாய்மார்களுக்கு வந்தனங்கள்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாரோ, அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவர் கேட்டது இல்லை, எப்படி நடந்துட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு இருக்கு. कहाँ से आएगा ये बच्चे जाने, मैं तो ट्रस्टी हूँ। அது எங்கேருந்து वரும், அது குழந்தைங்களுக்கு தெரியும். நான் வந்து ட்ரஸ்டி. बहुत कायदे से यज्ञ चले उसका ध्यान जरूर रखा, गाइड जरूर किया, लेकिन इंटरफियर नहीं किया। கைட் பண்ணார், பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும், அதுக்கு வந்து வழி சொன்னாரு, கைட் பண்ணாரு பிரம்மா பாபா கூட. ஆனா இன்டர்ஃபியர் பண்ணல. இன்டர்ஃபியர்னா புரியுதா, அது நீ இதுல போடணும், இதெல்லாம் இது இப்படி பண்ணணும், அப்படி போடணும், அதுக்குள்ள அப்படி பைசா வரணும். பாபாவுடைய சிவபாபாவுடைய ஸ்ரீமத் படி கைடு பண்ணாரு, எப்படி என்ன யூஸ் பண்ணலாம், எதுக்கு. நான் இன்டர்ஃபியர் பண்ணல. ट्रस्टी बन करके बहुत ईमानदारी से यज्ञ को संभाला। ட்ரஸ்டியாகி ரொம்ப நேர்மையோட யஜ்யத்தை வந்து பார்த்துக்கிட்டாரு பிரம்மா பாபா.
हम सब भी अपने लौकिक परिवार में जहाँ पर भी हम रह रहे हैं, हमने तो बाबा से वायदा किया था जब आप आएंगे तो हम आपको सब कुछ समर्पित करेंगे. பாபாக்கு நம்ம சத்தியம் செய்றோம் இல்லையா? பாபா நீங்க வரப்போ நாங்க எல்லாமே உங்களுக்கு சமர்ப்பணம் செய்றோம். ये तन तेरा, ये मन तेरा, ये धन இந்த तेरा. உடல், இந்த மனம், இந்த சொத்து, பொருள் எல்லாமே உங்களுடையது. भक्ति में कहा था, பக்தியில நாங்க लेकिन वो சொல்லி मूर्ति के आगे कहा था. और मूर्ति तो सुनती नहीं थी. நம்ம அந்த மூர்த்திகள் முன்னாடி சிலைகள் முன்னாடி சொன்னோம். நான் அது கேட்கலையே. अभी बाबा तो चैतन्य में आ गए கேட்டு और பாபா வந்திருக்காரு. जब बच्चों के मुख से निकलता है सब तेरा है, तो बाबा कहता तेरा कह दिया है, अभी मेरा कह के हाथ नहीं लगाना. लेकिन फिर भी बच्चे उस पर अधिकार रखते हैं. உங்களுடையது நீங்க சொல்லிட்டீங்களா? பாபா இப்ப என்ன சொல்றாரு? உங்களுடையதுன்னு சொல்லிட்டீங்களா? அப்ப உங்களுடையது சொல்லி அதுக்கப்புறம் அதுல கை வைக்காதீங்க. புரியுதா? நீங்க பாபா எப்படி சொல்றாரு அதை அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு பாபா. உங்களுடையதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்றதுன்னா அது நீங்க கை வச்ச மாதிரி தானே. अगर मेरा मेरा है मना वैराग्य नहीं आया है. என்னுடையதுன்னு இன்னும் ஏதாவது இருந்ததுன்னா இன்னும் வைராகியம் வரலன்னு அர்த்தம். ये बाबा ने हम सब बच्चों को कहा है, बच्चे इस मैं और मेरे से मुक्त हो जाओ, इससे वैराग्य रखो. நல்லதான் பாபா சொல்றது, நான் எனதுன்ற அதுல இருந்து விடுதலை அடையுங்க, இதுல வைராகியம் இருக்கட்டும். जहां पर भी मैं आता है ना, मैं करता हूँ, मैंने किया है, मुझे करना है, ये मैं और मेरा बहुत बड़ा बंधन है. நான் எனது வருது இல்லையா, அது ரொம்ப பெரிய ஒரு பந்தனம். जब तक हमें इस बात से वैराग्य नहीं आएगा, ये चौथा वैराग्य बता रहा हूं आपको, मैं और मेरे पन से पूरा वैराग्य आ जाए कि ये सब कुछ बाबा का है, बाबा ने दिया है, मुझे संभालना है, मैं तो ट्रस्टी हूँ, मैं ईमानदार बन करके इसको अच्छी तरह से संभालूं. இது 4வது வைராகியம் சொல்றது. என்னது? நான் எனது. இந்த நான் எனது அப்படின்றது கிடையாது, பாபாவுடையது. நான் ட்ரஸ்டியாகி அதை பார்த்துக்கணும். ஸோ நான் எனதுல இருந்து வைராகியம். இது 4வது. एक पैसे का भी हेरा फेरी नुकसान न हो, ये सब प्रभु अमानत है. लौकिक பைசாவோடது கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே அப்பா கொடுத்த ஒரு அப்பா கொடுத்தது நமக்கு. இது எல்லாம் அது எவ்வளவு நம்ம பார்த்துக்கணும், சரியான தகுதி வாய்ந்த முறையில யூஸ் பண்ணணும். में अगर परिवार हैं, बाबा ने कहा है इस सेवा के लिए आपको संबंध मिले हैं, इनकी सेवा जरूर करो. இப்ப நீங்க குடும்பத்துல இருக்கீங்களா, பாபா என்ன சொல்லியிருக்காரு? சேவைக்காகத்தான் உங்களுக்கு இது கிடைச்சது. இந்த குடும்பத்துல இருக்கீங்கன்னு சொன்னாலும் அது சேவைக்காக. ஸோ அதை நீங்க கண்டிப்பா செய்யணும். குடும்பத்துல இருந்தும் நீங்க செய்யறது சேவை, அதை நீங்க செய்யணும். बंधन नहीं बनाओ, ஆனா அதுல பந்தனத்தை உருவாக்காதீங்க. मुक्त बन करके सेवा करो. பந்தனத்துல இருந்து விடுபட்டு சேவை செய்யுங்க அவங்களுக்கு, குடும்பத்துல இருக்கிறவங்க. तो बाबा ने जो हम सबको श्रीमत दी है, संस्कारों से वैराग्य, पुराने संस्कार जो मुझे परेशान कर रहे हैं, पुराने संस्कारों के कारण कई प्रकार के विकर्म हो रहे हैं. इंद्रियों பழைய சம்ஸ்காரங்கள், பழைய சுபாவங்கள், இதனால நிறைய விகர்மம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் தீய செயல்கள் இன்னும் நடந்துட்டு இருக்கு. से, कर्म इंद्रियों से, இந்த புலனங்கங்கள் மூலமாக நம்ம இன்னும் பழைய சம்ஸ்காரங்கள், பழைய சுபாவங்கள் மாறலன்னு சொன்னா இன்னும் இந்த கர்மேந்திர, இந்த புலனங்கங்கள் மூலமாக தீய செயல்கள் நடந்துட்டு. उन पुराने संस्कारों से वैराग्य. ஸோ அதனால அடுத்தது பழைய சம்ஸ்காரங்கள் மேல வைராக்கியம் இருக்கணும். मैं और मेरेपन से वैराग्य, साधन और सुविधाओं की संग्रह वृत्ति से वैराग्य, व्यर्थ और नेगेटिव से वैराग्य. அதுக்கப்புறம் வீணானது மற்றும் நெகட்டிவ், எதிர்மறையானதிலிருந்து வைராக்கியம், அதிலிருந்து வைராக்கியம் வரும். வீணானது, எதிர்மறையானது. देह और देह के संबंधों में जो बंधन है उससे वैराग्य. जब वैराग्य अंदर से आ जाएगा तो सबके साथ रहते हुए भी बैलेंस बना रहेगा कि इनको संभालने के लिए बाबा ने मुझे कहा है.
ஸோ உடலுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்துல இருந்தும் வைராக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு உள்ளுக்குள்ளால இருந்து வைராக்கியம் வரும் பொழுது அப்ப நம்ம பேலன்ஸாக இருப்போம், ஒரு சமநிலை இருக்கும். குடும்பத்துல வாழும் பொழுதும் நம்மளால பாபா சொல்றது போல பந்தன முக்தாக வாழ முடியும். पार्ट बजाने के लिए मुझे छुट्टी दी है, लेकिन ये मेरे नहीं है, ये बाबा ने मुझे सेवा के लिए यहाँ रखा है. பாட்டு நடிக்கிறதுக்காக, பாகத்தை நடிக்கிறதுக்காக பாபா என்னை இங்க வச்சிருக்காரு. இவங்க எல்லாரும் என்னுடையவர்கள் அல்ல. பாபா இவங்களுடைய சேவைக்காக என்னை இங்க வச்சிருக்காரு. எப்படி நம்மளுடைய உள்ளுக்குள்ளார இருக்கணும். अब ये अंदर से जागृति आनी चाहिए. இது வந்து ये बाबा உள்ளுக்குள்ளார की இருந்து ஜாகிரதைன்னு சொன்னார். அப்படின்னா அப்படி விழிப்புணர்வு வரணும். உள்ளுக்குள்ளார இந்த விழிப்புணர்வு, சேவைக்காக நான் இங்க இருக்கேன் அப்படின்றது. पढ़ाई का मूल सार है. अगर हम बाबा के बच्चे बने हैं तो आंतरिक स्थिति में एक तरफ ट्रस्टीपन की भावना, दूसरी तरफ अनासक्त वृत्ति. ஸோ இந்த படிப்போட, இந்த கல்வியோடைய ஒரு சாராம்சமே எப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ளார வந்து ஒரு பக்கத்துல ட்ரஸ்டி, நான் ட்ரஸ்டி, நம்பிக்கை பொறுப்பாளர்ன்றது ஒரு இருக்கணும். இன்னொரு பக்கத்துல வந்து அனாசக்தி, ஆசைகளே இல்லாத ஒரு கண்ணோட்டம். இது ரெண்டுமே இருக்கணும் உள்ளுக்குள்ளார. இது கல்வியின் சாராம்சம் சொல்ல. अनासक्त, कहीं पर भी कोई चीजें आकर्षित न करें. எந்த விடயங்களும் நம்மள வந்து கவர்ச்சி இருக்கக்கூடாது. இந்த விடயங்களுக்கும் எதிலையும் ஈர்ப்பு இருக்கக்கூடாது. आकर्षण में हम न फंस जाएं, क्योंकि आकर्षित करने वाली माया तो ऐसी है जिसको बाबा कहते हैं, जब बाबा एक स्वर्ग बनाने आता है तो माया अपना एक नया स्वर्ग खड़ा कर देती है. மாயை எப்படி இருக்குன்னு சொன்னா, பாபா வந்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வராரா. மாயை எப்படி இருக்குன்னா, மாயை தன்னுடைய ஸ்வர்க்கத்தை நிக்க வைக்குது. சோ நமக்கு அதை பார்த்து ஒரு கவர்ச்சி வரக்கூடியதாக இருக்கணும்ன்றதுக்காக மாயை தன்னுடைய ஸ்வர்க்கத்தை நிக்க வைக்குது. நம்ம பாபா ஸ்தாபனை செய்யற ஸ்வர்க்கம்னா மாயை இந்த பக்கத்துல இந்த மாதிரி. ஸோ இதுலயும் சம்டைம்ஸ் நமக்கு வந்து அந்த வைராகியம் இல்லைன்னு சொன்னா அந்த கவர்ச்சி, அந்த ஈர்ப்புகள் இருக்கு. पता ही नहीं चलता है ये बंधन है, ये बंधा अपने में बांध लेगा, उसी तरह का रूप रंग खड़ा कर देती है. ஸோ தெரியவே தெரியாது சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் மாயை அப்படின்னு சொன்னா. அது பந்தனம் அப்படின்னு தெரியாம இருக்கு. நல்லதான் பாபு சொல்ல சம்டைம்ஸ் இல்லையா, அந்த தங்க சங்கிலி, இது நான் ஆட் பண்றது தங்க சங்கிலி அப்படின்னு பாபு சொல்லுவாரு சம்டைம். அது எப்படி இருக்கும்னு சொன்னா அந்த பந்தனம் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லா, அவ்வளோ ஒரு ரூபத்துல நமக்கு தெரியவே இல்லை அது வந்து பந்தனம், மாயை அப்படின்னு. और आत्माएं उस मृग तृष्णा के पीछे जैसे फंस जाती हैं, सोनी हिरण के पीछे फंस जाती है. ஸோ அது வந்து ஒரு இல்யூஷன் தான். காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க, அந்த தங்க மான். அதுக்கு பின்னாடி நம்ம அப்படி போயிடுறோம். ஆக்சுவலி அது ரியல் கிடையாது. तो बाबा हम सबको कहते हैं, जब वैराग्य वृत्ति होती है तो अंदर से एक ट्रस्टीपन की भावना आ जाती, वृत्तियों में अनासक्त वृत्ति, कोई चीज मुझे आकर्षित न करे. இந்த மாதிரி வைராக்கியம் சொன்னா இது ரெண்டு விடயங்கள் சொல்றாரு. இவ்வளோ ஞாபகம் வச்சாலும் இவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. என்னது, ஒண்ணு வந்து ட்ரஸ்டி, தகுதி வாய்ந்த முறையில் நம்பிக்கை பொறுப்பாளர்னு சொன்னா எல்லாமே அப்படி. இன்னொன்னு வந்து அனாசக்தி, எந்த விடயமும் நம்மள வந்து ஈர்ப்பு இல்ல, கவர்ச்சி இருக்கக்கூடாது. मैं कभी कभी इस बात पर बहुत अंडरलाइन करता हूँ, क्योंकि जब बाहर जाते हैं, सेवाओं के क्षेत्र पर जाते हैं, तो लोग परीक्षा लेने के लिए नहीं, लेकिन ऐसे ही भावना होती है कि आप मधुबन से आए हैं, आपको कुछ चाहिए, आपको कोई चीज़ सेलिब्रेशन चाहिए, कोई चीज़ चाहिए, इकट्ठा करके रख देते हैं, ये ले लो, ये ले लो, ये ले लो. और बाबा भी कई बार ऐसी परीक्षाएं लेते थे, देखते थे इनकी वृत्तियों में आसक्तियां तो नहीं है, क्या चाहिए. ஸோ சில பேர் வந்து ரொம்ப இதை அண்டர்லைன் பண்றேன்னு சொன்னாரு ராஜபாயன் சொன்னா. சில பேர் வந்து போவாங்க, மதுபன்ல இருந்து எங்கேயாவது போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க மதுபன்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமாக இருக்கும், ஃபெசிலிட்டியில ஏதாவது உங்களுக்கு தேவையாக இருக்கும்,
அப்படி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு மற்ற இடங்கள்ல சகோதர சகோதரிகள் தான் அப்படி சொல்றது அவங்க போறது பாது. சோ அப்போ இது என்னது எல்லாமே வாங்கி வச்சுக்கிறது. ஸோ பாபா கூட அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாராம். பிரம்மா பாபா கூட ஆரம்பத்துல யஜ்யத்துல இருக்கும்போது டெஸ்ட் பண்ணும். இவங்களுக்கு ஏதாவது இதுல கவர்ச்சி இருக்கா, இல்ல ஆசைகள் இருக்கா, பாபா பாப்பாராம். इनको किस लिए चाहिए? जब सब कुछ त्याग दिया तो क्या चाहिए? எல்லாமே வந்து நம்ம தியாகம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நமக்கு வேணும்? ஏதாவது வேணுமா நமக்கு? तो देखना यह है कि कहीं पर भी कोई चीज मुझ आत्मा को अपनी तरफ आकर्षित नहीं कर रही है। ஸோ நம்ம வந்து ரொம்ப பார்க்கணும். ஏதாவது ஒரு விடயம், பொருள் ஏதாவது என்ன வந்து இன்னும் அந்த கவர்ச்சி இருக்க மாதிரி செய்யுதா, ஏதாவது இருப்பு இருக்கா செக் பண்ணணும். आवश्यकताएं अलग चीज हैं, कोई आवश्यकताएं हैं, जरूरी हैं। मान लो आज हम बाहर कहीं जाते हैं, सेंटर्स पर जाते हैं, क्लासेस कराते हैं, बड़ी वैरायटी सौगातें लोग देते हैं, बहुत सारी चीज़ें दे देते हैं। आज तक का हमारे यज्ञ का एक नियम बना हुआ है, जितनी चीज़ें मिली वो सब दादी के आगे रख कर दी। दादी ये हमें सौगात मिली, ये चीज़ें मिली। फिर वो हमें देख करके कहेंगे अच्छा तुमको कुछ चाहिए तो एक चीज़ ले लो इसमें से, तुम्हारे काम की हो तो ले जाओ, बाकी सब यज्ञ में दे दो। இன்னைக்கு வரைக்கும் இந்த சிஸ்டம் இருக்கு. நாங்க எல்லாம் கூட இததான் ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு வரைக்கும் என்ன சிஸ்டம், எஸ்பெஷலி நம்ம சமர்ப்பணமான சகோதர சகோதரிகள் நம்ம எங்கேயாவது போகும்போது இது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. அவரு சொல்றாரு என்ன செய்வாருங்கன்னா, மதுபான்ல இருக்கிறவங்க என்ன செய்ய ஏதாவது வந்ததுன்னா தாதி முன்னாடி போய் எல்லாத்தையும் வச்சிருவாங்க. தாதி இது எல்லாமே வந்து ஒரு கிஃப்டாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ தாதி பார்த்து சொல்லுவாங்க. ஓகே. உங்களுக்கு இது ஏதாவது ஒண்ணு வேணுமா? உங்களுக்கு யூஸ் பண்ற மாரி ஏதாவது ஒண்ணு இருந்தா, அத எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணு. அத வந்து எடுத்துட்டா, மத்தது எல்லாமே எக்கியத்துல யூஸ் பண்றேன். ஸோ எதுவுமே வந்து அதுவும் இப்ப எங்கேருந்து கிடைச்சது? எக்கியத்துலேருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தாதி குடுத்துருக்காங்க. எக்கியத்துலேருந்து கிடைச்சிருக்கு. அந்த ஒரு கிஃப்ட்ட வந்து அவங்க தானாக யூஸ் பண்ணு. இந்த சிஸ்டம் பாருங்க. இதெல்லாமே வந்து எப்படி கணக்கு உருவாகாம இருக்கிறதுக்கும், தகுதி வாய்ந்த முறையில யூஸ் பண்றதுக்கும், வைராக்கியம் எப்போ வரும்? இதெல்லாம் இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் நம்மளுடைய மன புத்தி இழுக்கும் இல்லைன்னா நமக்கே தெரியாம சூக்ஷ்மமா. ஸோ ஃப்ரீயா இருக்கணும்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா அப்படி ஃப்ரீயா இருக்கும் மன புத்தி. இவங்கள நினைக்கிறது அவங்க இருக்கவே இருக்காது. பாவத்தை தான் நினைச்சிட்டு இருக்கோம். यज्ञ में समर्पित करो, क्योंकि अगर किसी की दी हुई चीज आपने अपने पास रख करके प्रयोग कर ली तो उसकी याद आएगी फलाने व्यक्ति ने मुझे दिया। ஸோ யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து நீங்க எக்கியத்துக்கு கொடுக்காம நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் இவரு எனக்கு இது கொடுத்தாரு. அப்போ பாபோட நினைவுங்க. बाबा ये बात बहुत अंडरलाइन कराते थे कि अंत समय में कोई भी देहधारी याद ना आ जाए। ஏன்னா பாபா வந்து ரொம்ப இதை அண்டர்லைன் பண்ணுவாங்க. கடைசி இறுதி காலங்கள்ல பாபாவை தவிர வேற யாருமே நினைவு வரக்கூடாது. किसी वस्तु के कारण, किसी सहयोग स्नेह के कारण, ஏதாவது ஒரு பொருளாகட்டும், பொருளுடைய காரணமாகட்டும், இல்ல யாராவது நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்காங்க, அதனால ஆகட்டும். अगर उसकी याद आ गई तो अंत मति सोगति। அவரு வேற யாராவது ஞாபகம் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க இந்த டைம் பாபாவை தவிர. பாபா என்ன சொல்லியிருக்காரு? உங்களோட இறுதி கணங்கள் ஒரு இலக்குக்கு இட்டு செல்லும். ஸோ பாபா நினைவு வரலையே. ஸோ பாபா நினைவு கடைசி கணங்கள்ல வரணும் அப்படின்னா எவ்வளோ நமக்கு வைராக்கியம் இருக்கும், எவ்வளோ இருக்கணும். वही बुद्धि में खींचेगा, इसलिए जो चीजें हैं सब बाबा के आगे अर्पित कर दो। ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பொருட்கள் யாராவது கொடுக்கலாம் எல்லாமே பாபாவுக்கு கொடுத்துருங்க. பாபாவுக்கு முன்னாடி அர்ப்பணம் செஞ்சு அதுக்கப்புறம் யஜ்யத்துல இருந்து நமக்கு கிடைக்காது, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். நீங்க கூட இதை நான் ஆட் பண்றது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கலாம். அப்படி இவங்க ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணணும். யோசிச்சு பாருங்க இது எப்படி எப்படி நம்ம வந்து அது ஒரு யுக்தியா. தாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டோம்.
ஒரு கையில வருதா அடுத்த கையில இருந்து அப்படியே போயிடும். பூக்கள் கூட வச்சுக்க மாட்டேன். யாராவது பூக்கள் தாதிங்க நீங்க பார்த்திருப்பீங்க, தாதி ஜானகி ரீசெண்டா போய் பார்த்தவங்க. யாராவது அவங்க மேல பூக்கள் போடுறாங்களா, அந்த பூக்களே எடுத்து அவங்க மற்றவங்க மேல போட்டுட்டு இருப்பாங்க. பூக்கள் கூட எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க தாதி. அவ்வளோ. ஓ, எவ்வளோ நம்ம அட்டென்ஷன் வைக்கணும் கடைசி நேரத்துல பாபா தவிர வேற யாரும் கூடாதுன்றதுக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மீடியம் தான் ஆக்சுவலி பார்க்க போனோம். பிகாஸ் நம்மளோட இலக்கு என்ன, இலக்கு எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா? बाबा ये सब आपका है, फिर उसमें से जो आवश्यक है उसका प्रयोग किया। इसको कहते हैं अनासक्त वृत्ति, अपनापन नहीं। பாபா இதெல்லாமே உங்களுடையது. அதுதான் ஒண்ணு யூஸ்ஃபுல்லா இருக்கா யூஸ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே பாபா இது உங்களுடையதுன்றது ட்ரஸ்டி ஆகி இல்லையா? ஸோ இது ஆசைகள் அற்ற விருத்தி கண்ணோட்டம். है बाबा ने दिया है, बाबा की चीज को हम अमानत समझ करके यूज कर रहे हैं। तीसरी बात है साक्षी दृष्टा की स्थिति। अभी இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா சாட்சி திருஷ்டா அப்படின்னா பற்றற்ற பார்வையாளர் அப்படின்ற ஒரு ஸ்திதி. இதெல்லாமே வைராகியத்துக்கு கனெக்டட். புரிஞ்சுட்டு இருக்கா உங்களுக்கு? பாதி கிளாஸ் நம்ம ஏற்கனவே கேட்டது முன்னாடி. இன்னைக்கு அதை கண்டினியூ பண்றது தான். ஸோ அடுத்தது சொல்றது பற்றற்ற பார்வையாளர். इस समय अनुसार वैराग्य वृत्ति वाली आत्माओं को बहुत साक्षी बनने की आवश्यकता है। साक्षी माना अपने चलते हुए संकल्पों को, अपने संस्कारों को, अपनी हर एक्टिविटी को अलग से न्यारे होकर के देखो। இது சூக்ஷ்மமான விடயம் அவங்க சொல்லுது. புரியுதான்னு பாரு. நான் சொன்ன சாட்சி திருஷ்டா அப்படின்னு சொன்னா ஒரு பார்வையாளராக பார்க்கிறது, பற்றற்ற பார்வையாளராக நம்மளுடைய சம்ஸ்காரங்களை, நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டி தள்ளி நின்று பார்க்குது. ஆத்மா நம்மளுடைய சுபாவம் சம்ஸ்காரம் எப்படி இருக்கு, எப்படி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் செய்யறோம் அப்படின்னு பற்றற்ற பார்வையாளராக பார்க்கறது நம்மள நாமளே. देख सकते हैं कि कैसे संकल्प चल रहे हैं, क्यों चल रहे हैं, ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் போயிட்டு இருக்கு. இனி பற்றற்ற பார்வையாளராக இருந்து பார்க்க எப்படி போயிட்டு இருக்கு எண்ணங்கள், என்ன மாதிரி உணர்வுகள். और विशेष करके जब आप एकांत में बैठते हैं तो एकांत में बैठ करके पता चलता है मेरे विचार, मेरे संस्कार किस प्रकार के हैं। ஸோ விசேடமாக நம்ம தனிமையில உட்காரும் பொழுது நமக்கு தெரியும் நம்மளுடைய சுபாவம் சம்ஸ்காரங்கள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். जो उत्पत्ति हो रही है बार बार बाहर आ रहे हैं, திரும்பி திரும்பி அந்த எண்ணங்கள் வந்துட்டு திரும்பி திரும்பி இந்த மாதிரி. ஸோ ஏகாந்தத்துல தனிமையில உட்கார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் என்னென்ன மாதிரி வருது, திரும்பி திரும்பி என்னென்ன மாதிரி எண்ணங்கள் வருது. और अगर वो ईश्वरीय नियम और मर्यादा के विपरीत विचार चल रहे हैं तो वहां पर उनको साक्षी होकर के देखो और उनको समाप्त करने की प्रतिज्ञा करो। ஸோ அது நம்ம ஸ்ரீமத் பாபா என்ன சொல்லியிருக்காரோ அது தவிர வேற ஏதாவது எண்ணங்கள் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நீ ஞானம் யோகம் அது தவிர மற்றது எல்லாமே அப்படித்தான். வேற ஏதாவது எண்ணங்கள் வருதுன்னா திரும்பி திரும்பி வரக்கூடிய எண்ணங்கள். ஏன் திரும்பி திரும்பின்னு சொல்றாருன்னா அந்த சம்ஸ்காரமாக மாறிட்டு அந்த சுபாவமாக இருக்கு, அதனால அது திரும்பி திரும்பி அந்த மாதிரி எண்ணங்கள். ஸோ அப்படி வருதுன்னா அது ஒரு பற்றற்ற பார்வையாளராக அதை பார்த்து அது முடிக்கணும்ன்றது ரொம்ப திருடமான ஒரு சங்கல்பம் செய்யுங்க. அது முடிக்கணும். दृढ़ संकल्प करो ये इस ब्राह्मण जीवन की उन्नति में रुकावट है। இது இந்த பிராமண வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு தடையாக இருக்கு. சரி, நேற்று முரளியில பாபா சொன்னார் இல்லையா, லிஸ்ட் எழுதுங்கன்னு சொன்னார் பாபா. என்னென்ன உங்களுக்குள்ள எது நான் ஆட் பண்றது குறைகள் இருக்கு இல்லையா, இதுதானே பாபா சொன்னார். என்ன குறைபாடுகள் இருக்கு, என்ன குறைகள் இருக்கு, லிஸ்ட் எழுதுதானே பாபா சொன்னார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுவும் சூக்ஷ்மமான விடயம். இது நம்ம ஏகாந்தத்துல தனிமையில உட்கார்ந்தா தான் இது தெரியும். என்ன மாதிரி எண்ணங்கள் திரும்பி திரும்பி தேவையில்லாதது, பாபாக்கு
ஸ்ரீமத் படி இல்லாத விடயம் என்ன வந்துட்டு இருக்கு திரும்பி திரும்பி. சோ அதை முடிக்கிறதுக்காக ஒரு திருட சங்கல்பம் நம்ம செய்யணும். अच्छे अनुभव नहीं करने देते, योग के अच्छे अनुभव नहीं होते। இந்த இந்த எண்ணங்களால நமக்கு வந்து நல்ல யோகத்துடைய அனுபவங்கள் இல்லாம இருக்கு எப்பவுமே தொடர்ந்து. நடுநடுல இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுனால அப்படி இருக்கலாம். प्राप्तियों के अनुभव नहीं होते, और जो मुझे बनना है उस बनने के लक्ष्य को हम नहीं प्राप्त कर सकते। நான் என்ன ஆகணுமோ அதை அடையணும்ன்ற அந்த ஒரு இலக்குக்கு வந்து ஒரு தடையாக இருக்கு இதெல்லாம். अगर मैंने इन संस्कारों को समाप्त नहीं किया तो साक्षी दृष्टा के साथ साथ पहले अपने पार्ट में साक्षी हुए, फिर जो हमारे संबंध हैं उनके पार्ट को देखो, क्योंकि हर एक का अपना कर्मों का हिसाब किताब। ஒண்ணு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் மேலே வந்து நம்ம பற்றற்ற பார்வையாளராக பார்க்கறது, இன்னொன்னு வந்து மற்றவங்களுடைய பாகம், அது கூட நம்ம பற்றற்ற பார்வையாளராக பார்க்கறது கத்துக்கணும். भले संबंध हमारे हैं, हमको मिले हैं साथ में, ஓகே, நம்மளுடைய உறவு முறைகள் தான், குடும்பத்தான், வீட்டுல தான் இருக்கோம், எல்லாமே நெருக்கமாக இருக்கிறது தான். ஆனாலும் அவங்களுடைய பாகத்தையும் பற்றற்ற பார்வையாளராக பார்க்கணும். लेकिन उनके जो संकल्प किए हुए कर्म हैं, संस्कार बने हुए हैं, उनके कारण उनके आगे वो हिसाब किताब आ रहा है। आप அதனால இப்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்நோக்கிட்டு இருக்காங்க, ஏதோ சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் அவங்க முன்னாடி வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய கர்ம இதனால ஏதோ ஒண்ணுனால அவங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு நிமிஷம். केवल इतनी मदद कर सकते हो कि आप अपनी शुभ भावनाएं रखो, बहुत स्नेह की भावनाएं रखो, जिससे वो सहज परिवर्तन हो, उसका सामना कर सकें, उसको सहज परिवर्तन कर सकें। जी ஸோ நீங்க வந்து அதுல ரொம்ப இன்வால்வ் ஆக முடியாது. அவங்களுக்காக நல்லாசைகள் வைக்கலாம், அவங்களுக்காக சுப பாவனை வைக்கலாம், அவங்க ஏதோ ஒண்ணு கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நான் நீங்க ஒரு பற்றற்ற பார்வையாளராகத்தான் அதை பார்க்க முடியும். எப்படி பாவம் இருக்காரு பாரு, இதெல்லாம் ஹெல்ப் பண்றது, எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு கணக்குகள், அவனுக்கு என்னென்ன மாதிரி கர்ம சிச்சுவேஷன்ஸ் எவ்வளவு எல்லாம் வருது, என்னெல்லாம் வருது. பட் பாபா என்னது, எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, இது நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது நான் பர்சனலா பார்த்தது, கேட்டது. ஆக்சுவலி ஒருத்தவங்க வந்து நம்ம குளோபல் ஹவுஸ்ல தான் ரொம்ப சிக் ஆயிட்டாங்க, ஒரு சிஸ்டர். கொஞ்சம் வருஷம் முன்னாடி, இது வெரி வெரி சிக். மீனிங் அவங்க அந்த ஏன் அந்த மாதிரி சடனா அவங்க வந்து அந்த நோய் வந்தது, என்ன நோயினே வந்து கண்டுபிடிக்க முடியல ரொம்ப ரொம்ப காலத்துக்கு. அது சடனா ஒரு நல்ல ஆக்டிவ் சமர்ப்பணமான ஒரு சகோதரி தான், நல்ல ஆக்டிவாக இருந்தது. எல்லாமே சடன்லி வந்து அவங்களுக்கு ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க, என்னன்னு அவங்களுக்கு வந்து சுயநலமே இல்லாத அளவுக்கு ரொம்ப சீரியஸாக, என்னன்னே தெரியாம ரொம்ப காலம் அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்தது, செக்கப் எல்லாம் செஞ்சு. ஸோ அதுல வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து அதோடைய கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிட்டது. பிகாஸ் அவங்க நல்ல சேவை செய்யறவங்க, அதெல்லாம் செய்யறவங்க. ஸோ அவங்க எஃபெக்ட்ன்னு சொன்னா அவங்க ஒரு ஒரு பதட்டம், அவங்க சரியாகணும், அவங்க சரியாகணும், ஒன்றும் ஆகக்கூடாது அவங்களுக்கு அப்படின்றது. இப்போ தாதி ஜானகி இருந்தாங்க இந்த டைம். தாதி வந்து சொன்னாங்க, நான் செய்யற மாதிரி நீ செய் அப்படின்னு கத்து கொடுத்தாங்க. என்னது, எப்படி வந்து பதட்டம் அடையாம பாபா கூட இருந்து அவங்களுக்கு நல்ல ஆசைகள் அனுப்புற, பற்றற்ற பார்வையாளராக இருந்து தாதி காமிக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த சகோதரி பாபாவோட குழந்தை தான், நம்ம உங்களுக்கும் அவ்வளவு வருஷமா தெரியும் அவங்கள, அவங்களும் க்ளோஸ் தான்.
இப்ப தாதியோடைய சேவை பாருங்க எப்படி இருக்கு. இவ்வளோ பற்றற்றப்பா அதனால அவங்க அவங்க நல்லாசிகள் கொடுக்கறது வேலை செய்யுது ஆக்சுவலி. அதுதான் உண்மையான நம்ம செய்யக்கூடிய சேவைன்னா அதுதான். நம்ம கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிட்டு நம்ம அதை செய்றோம் அப்படின்னு சொன்னா அது வேலை செய்யாது ஆக்சுவலி. எவ்வளவு செய்ய முடியுமோ ஓகே நல்லாசிகள் வைக்கிறோம், பட் நம்ம அதுல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி செய்றோம்னு சொன்னா அது மேக்சிமம் பெனிஃபிட் இல்லை. பற்றற்ற பார்வையாளராக இருந்து அந்த அன்போட பாபாவோட நினைவுல அந்த நல்லாசிகள் கொடுக்கும் பொழுது அப்போது வேலை செய்யும். இது ரொம்ப ஒரு அருமையா நான் மறக்கவே மாட்டேன். இது நான் கண்ணால பார்த்தது தாதி எப்படி பதட்டம் அடையாம எப்படி ஒரு பற்றற்ற பார்வையாக இருந்து நான் செய்யற மாதிரி நீ செய் அப்படின்னு கத்து கொடுக்குறாங்க. அது அதுதான் ராஜுபாய் சொல்லிட்டு இருக்கு. जी सकें, मदद करनी है, शुभ भावनाएं रखनी है, लेकिन उनके पार्ट को देख करके हलचल में नहीं आना, क्यों हुआ, कैसे हुआ। அவங்களுக்கு உதவி செய்யணும், நல்லாசிகள் கொடுக்கணும், ஒத்துழைப்பு இதெல்லாமே இருக்கு. ஆனா அவங்களுடைய பாகத்தை பார்த்து நீங்க தளம்பல் அடையக்கூடாது. ஏன் வந்தது, எப்படி வந்தது, என்ன இது, தளம்பல் அடையக்கூடாது. ऐसा हो गया इसके साथ, वैसा हो गया, இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துட்டது, இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துட்டது இல்லை. जो पिछले कर्म किए हुए हैं ஓகே நமக்கு தெரியும் ஏதோ முன்னாடி கர்மம் செயல்கள் செஞ்சிருக்கிறது, அதனால அப்படி ஆயிருக்கு. यही अंतिम जन्म है जो हर एक आत्मा के सामने वो कार्य, वो पार्ट आएगा। அதனால இது கடைசியான நம்மளுடைய கடைசி இறுதி பிறவி, அதனால நம்ம முன்னாடி இதெல்லாமே வரும் முடிக்கிறது இல்லையா. इसलिए उसको देखो साक्षी होकर के, और जो सहयोग कर सकते हो बहुत शुभ भावना से श्रेष्ठ संकल्पों के आधार से उसको मदद करो। உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களால நல்லாசைகளால அவங்களுக்கு உதவி செய்யுங்க. बाबा भी ऐसे साक्षी होकर के अपने हर बच्चे को मदद कर रहा है। பாபா கூட பாத்தீங்கன்னா சாட்சி ஆயிட்டு அந்த ஒரு பற்றற்ற பார்வையாளர் ஆயிட்டு தான் பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கார் இன்னைக்கு வரைக்கும். सहयोग दे रहा है, लेकिन क्यों क्या के प्रश्नों में नहीं जाता। आज देखो எதுக்கு என்று அந்த கேள்விகள்ல பாபா போறதில்லை. बाबा ने अव्यक्त रूप में एक एक बच्चे को एक एक संस्कार को जीतने की विधियां बताई। அவ்யக்த் பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு சம்ஸ்காரத்தையும் வெற்றி கொள்வதற்காக வழிமுறை சொல்லி கொடுத்திருக்காரு. कितनी सारी मुरलियां चली हैं क्रोध के ऊपर। எவ்வளவு முரளிகள் பாபா கோபத்தை பத்தி சொல்லியிருக்காரு. நமக்கு லாஸ்ட் இயர்லி கோபத்தை பத்தி பாபா எவ்வளவு சொல்லியிருக்காரு, கோபத்தை வெல்றதுக்காக எவ்வளவு சொல்லியிருக்காரு பாபா. बच्चे 6 मास की प्रतिज्ञा करो, 3 मास की குழந்தைகளே 6 மாதத்துக்கு உறுதி மொழி எடுங்க, 3 மாதத்துக்கு எடுங்க சம்ஸ்காரம் மாத்துறதுக்கு. प्रतिज्ञा करो, क्रोध नहीं करेंगे। கோபம் और फिर भी कोई ना कोई कर लेता। बाबा கோபம் நான் செய்ய மாட்டேன், ஆனாலும் இது கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுது. के पास कंप्लेन जाते, பாபா கம்ப்ளைண்ட். बाबा कभी गुस्सा करता है क्या? பாபா எப்பவாவது கோபப்படுறாரா? कि ये कहता है कि मैं आगे के लिए बताना बंद कर दूंगा। பாபா எப்படி சொல்றாரா, நான் இனி சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லி போதும் திரும்பி திரும்பி செஞ்சுட்டே இருக்காங்க, நான் இனி சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாபா எப்பவாவது சொல்லியிருக்காரா? लौकिक में बच्चों को अगर 2 बार 4 बार आप सिखाएंगे और नहीं सुधरेंगे, कहे तेरी तकदीर तुम जाने। இப்போ லௌகிகத்துல பாத்தீங்கன்னா 2 தடவை சொல்லுவாங்க, 4 தடவை சொல்லுவாங்க, அப்பவும் திருந்தல அப்படின்னு சொன்னா குழந்தை என்னவோ பண்ணிட்டு போவோம், நீயாச்சும் உன்னுடைய உன்னுடைய விதி அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா. लेकिन बाबा ने अंत तक हम सब बच्चों को होमवर्क दिए, गाइड किया, सब பாபா கடைசி வரைக்கும் நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறாரு, கைட் பண்றாரு, प्रकार की शिक्षाएं दी, और अगर वो कोई नहीं सुधार सकता है तो साक्षी हो जाता है। எவ்வளோ நமக்கு கற்பித்தல்கள் கொடுத்திருக்காரு. அப்படி இருந்தும் சில குழந்தைகள் மாறலன்னு சொன்னா பாபா சாட்சி ஆயிடுவார், பற்றற்ற பார்வையாளர். अब उसकी तकदीर वो जाने। அதுக்கப்புறம் நீங்களாச்சும் உங்களுடைய பாக்கியம். अब साक्षी होने का समय अब आ गया। இப்போ பாபா அது போல ஆகுற அந்த டைம் வந்துட்டுதுன்னு சொல்றாரு. இது 2021 சொன்னது ராஜ்பாய். அந்த டைம் தான் பாபாவுடைய வருகையும் நின்று இருந்தது இல்லையா. 2017 பாபா வர இருந்து
इतने साल तक बाबा ने 48 साल अव्यक्त रूप में बच्चों को खूब सिखाया, खूब पढ़ाया। இவ்வியத்து ரூபத்திலேயும் பாபா அவ்வளோ வருஷம் ஆம், நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. हर प्रकार की ट्रेनिंग दी। எல்லா விதமான ட்ரைனிங்கும் பாபா கொடுத்திருக்காரு நமக்கு. अब साक्षी हो गया है, இப்போ பாபா வந்து பற்றற்ற பார்வையாளர் ஆயிட்டார் பாபா கூட. सतगुरु होकर के देखेगा अभी। இப்போ வந்து பாபா சத்குரு ஆயிட்டு பாக்குறாரு. क्या कर रहे हैं बच्चे, कितना इन्होंने बाबा की पढ़ाई को अपने स्वरूप में लाया है। குழந்தைகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, எவ்வளோ குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில இது வந்து சொரூபமாக ஆக்கியிருக்காங்க கற்பித்தல்கள். अब देखने का समय आ गया, अब बताने இப்போ பாக்குற நேரம் வந்துட்டு, का समय खत्म हो गया। சொல்ற டைம் முடிஞ்சிட்டுதுன்னு சொல்றாரு. फिर भी अगर वैराग्य नहीं आ रहा है, अलबेलेपन में हम चल रहे हैं, तो बाबा कहेगा इसकी तकदीर ये जाने। இன்னும் வைராகியம் வரல, இன்னும் நம்ம வந்து ஒரு கவனீனமாக இருக்கிறோம்னு சொன்னா அப்ப பாபா சொல்றாரு, ஓகே இது உங்களுடைய பாகம். तो अभी हम सबको बहुत एकांत में बैठ करके अपने आप को रियल को रियलाइज करना है। நம்ம எல்லாரும் வந்து இப்ப ரொம்ப தனிமையில போகணும். தனிமையில போய் நான் யார், ரியல் நான் யார் அப்படின்னு ரியலைஸ் பண்ணணும், உணரணும். मैं जो हूँ जैसा हूँ और मुझे जैसा बनना है। நான் யார், अगर எப்படி இருக்கேன், நான் என்ன ஆகணும். मुझे फरिश्ता बनना है, हमारा लक्ष्य है ब्राह्मण जीवन का, ब्राह्मण सो फरिश्ता सो देवता। நம்மளுடைய இலக்கு வந்து இப்போ தேவதை ஆகணும் அப்படின்னு சொன்னா பிராமண வாழ்க்கையோட என்னது, பிராமணன் தேவதையாகி தேவராகவும். क्या मैं उस फरिश्ते स्थिति को प्राप्त करने के लिए सब कुछ बाबा के अर्पित करके அந்த பரிஷ்தா தேவதை ரூபத்தை அடையறதுக்காக பாபாக்கு நான் எல்லாமே சமர்ப்பணம் செஞ்சிருக்கேனா? डबल लाइट स्टेज में रहता हूँ, டபுள் லைட் இரட்டை ஒளி அந்த ஸ்திதியில இருக்கேனா? या कई प्रकार के बोझ हैं अभी तक। இல்லைன்னா பலவிதமான இன்னும் பாரங்கள் இருந்துட்டே இருக்குதா? चिंतन है, ये हुआ ऐसे हुआ ऐसे இப்படி நடந்தது, இல்ல ஏதோ ஒரு கவலைகள், இப்படி நடந்தது இப்படி நடந்தது இப்படின்னு அப்படி ஏதாவது இருக்கு. हो रहा है, वैसे हो रहा है। तो कम से कम बाबा के घर में आकर के एक संकल्प करो। அட்லீஸ்ட் பாபா வீட்டுக்கு வந்ததும் மதுபன் சொல்றது, பாபா ராஜுபாய் நம் மதுபன்ல தானே இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, பட்டியில் ஆக்சுவலி நடந்துட்டு இருக்கு பாண்டபவன். ஸோ மதுபன்ல வந்தாவது நீங்க ஒரு சங்கல்பம் செய்யுங்க, இல்ல பாபாவுடைய சென்டருக்கு வந்து சங்கல்பம் செய்யுங்க. कि मुझे ये सब बोझ बाबा को दे देने हैं, கிட்ட இருக்கிற எல்லா பாரத்தையும் பாபாக்கு நான் கொடுத்துடுறேன். बाबा ये सब आपका है। பாபா இது எல்லாமே உங்களுடையது. सच्चे दिल से अगर दोगे ना तो बाबा अपने आप हल्का कर देगा। ரியலி உண்மையான இதயத்தோட நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா பாபா தானாகவே உங்களை வந்து லேசாக்கிடுவார், लाइट कर देगा। देखता तो जरूर है अंदर से इनकी भावनाएं क्या हैं, ऊपर ऊपर से कहते हैं सब तेरा है, या अंदर से कहते हैं सब तेरा है। பாபா பாப்பாரு. இது சும்மா மேலோட்டமா சொல்லுது அந்த குழந்தை எல்லாமே உன்னுடையது அப்படின்னு, இல்ல உள்ளுக்குள்ளார இருந்து வருதா எல்லாமே உன்னுடையது அப்படின்னு. तो वो भावनाएं अगर सच्चे दिल की हैं तो आप डबल लाइट फरिश्ता बन सकते हो। ஸோ அந்த பாவனைகள் அந்த உணர்வுகள் உங்களுக்கு வந்து உண்மையாக நேர்மையாக இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து அந்த டபுள் லைட் ஃபரிஷ்தா தேவதை ஆகலாம். कहीं पर भी मेरेपन की ममता न हो, इसलिए बाबा कहता है उपराम वृत्ति बनाओ। ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு என்னுடையது அப்படின்னு இல்லாம இருக்கிறதுக்கு உப்பராம் விருத்தி, உப்பராம் அப்படின்னு சொன்னா அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இருக்கட்டும். ये मैं आपको चौथी बात सुना रहा हूँ, இதனால ध्यान देना। ट्रस्टीपन, अनासक्त वृत्ति, ஒண்ணு வந்து ட்ரஸ்டி, ட்ரஸ்டி, அதுக்கப்புறம் இன்னொன்னு அனாசக்த விருத்தி அப்படின்னா ஆசைகளற்ற விருத்தி கண்ணோட்டம், அதுக்கப்புறம் साक्षीपन की स्थिति, அதுக்கப்புறம் சாட்சி, பற்றற்ற பார்வையாளர் சாட்சியாக பார்க்கறது. இப்போ நாலாவது சொல்றது और उपराम स्थिति। உப்பராம் அப்படின்னா அப்பால் இருக்கக்கூடிய ஸ்திதி. இது நாலாவது. सबके बीच में सब कुछ करते हुए यहाँ नहीं है जैसे ऊपर से अवतरित हुए हैं। எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா இங்க இல்ல, நம்ம மேல இருந்து வந்து நம்ம ஒரு
அவதாரம் போல வந்திருக்கோம். अभ्यास करके देखो, प्रैक्टिस வந்து பயிற்சி செஞ்சு பாருங்க. करके देखो। सवेरे सवेरे उठो, காலையிலே எழுந்துக்கோங்க. मैं आत्मा परमधाम घर से इस सृष्टि நான் ஆத்மா பரந்தாமம் வீட்ல இருந்து இந்த சிருஷ்டி இந்த உலகத்துக்கு வந்துட்டு இருக்கேன். मंच पर आज अवतरित हुई हूँ। இன்னைக்கு நான் இங்க அவதாரமாயிருக்கேன், அவதாரம் எடுத்திருக்கேன். आँख खुली, बाबा कहता है कि संकल्प करो कि जैसे ब्रह्म घर से मैं आत्मा इस शरीर में प्रवेश कर रही हूँ। ஸோ கண் திறந்த உடனே ஒரு சங்கல்பம் வைங்க, நான் ஆத்மா பரந்தாமத்துல இருந்து இப்போ இந்த உடல் வந்து பிரவேசிக்கின்றேன். आज मुझे श्रेष्ठ कर्म करने के लिए परमात्मा ने आज के दिन के लिए भेजा है। ஸோ பரமாத்மா வந்து என்ன உயர்ந்த செயல்கள் செய்யறதுக்காக என்னை வந்து இந்த உடலுக்கு அமைச்சிருக்க இன்னைக்கு என்னை வந்து இந்த உடலுக்கு அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி சங்கல்பம். अगर अमृत वेले एक बार ये संकल्प कर ले कि मैं अवतरित हुई हूँ और मुझे श्रेष्ठ कर्म करने हैं, इन कर्म इंद्रियों से सबको सुख देने का काम करना, तो पाठ में आएंगे, कर्म करेंगे और रात को जो कुछ हुआ बाबा को सुना करके डबल लाइट हो जाए, हल्के हो जाए। ஸோ இப்படி நம்ம அமிர்த வேளால சங்கல்பம் செய்யறோம் வச்சுக்கோங்களேன், நான் ஆத்மா அவதரித்த ஆகி இந்த உடலுக்குள்ள பிரவேசிட்டு உயர்ந்த காரியங்கள் செயல்கள் செய்யறதுக்காக இந்த புலனங்கங்கள் மூலமாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நான் இந்த உடல்ல வந்திருக்கேன் அப்படின்னு அமிர்த வேளால நம்ம ஒரு வாட்டி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ முழு நாளும் நம்ம அந்த மாதிரி இருந்து இப்போ ராத்திரி பாபாவுக்கு வந்து நம்மளுடைய என்ன செஞ்சோம்னு சொல்லிட்டு டபுள் லைட் ஆகி திரும்பிடுவோம். बाबा कई बार कहता है बच्चे रोज जन्म लो, रोज शरीर छोड़ दो। பாபா சில தடவை சொல்லுவாராம், இது செஞ்சு பார்ப்போமா. பாபா சொல்லுவாராம், தினமும் நீங்க பிறப்பெடுக்கணும், தினமும் நீங்க இறக்கணும் அப்படின்னு. புரிஞ்சுதா? காலையில எழுந்த உடனே புது பிறப்பு நமக்கு. நைட்டு தூங்க போகும்போது பரந்தாமத்துக்கு போறோம் இந்த உடலை விட்டு. ஸோ அந்த இறப்பு. ஸோ டெய்லி நீங்க பிறக்கணும், டெய்லி இறக்கணும்னு சொல்லுவாராம் பாபா. माना अमृत वेले जन्म हुआ नया, सारे दिन में हमने पार्ट प्ले किया और रात को जब बाबा की गोदी में गए, बाबा मैं आपके पास आ रहा हूँ। ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில வந்து நம்ம இந்த உடலுக்குள்ள வரோம், முழு நாளும் நம்மளுடைய பாகத்தை நடிக்கிறோம், அதுக்கப்புறம் நைட் தூங்க போகும்போது பாபா நான் உங்ககிட்ட இப்போ வரேன். अगर मुझे फिर से आप इस सृष्टि पर भेजेंगे, इस शरीर में भेजेंगे, तो मैं श्रेष्ठ कर्म करने के लिए आऊँगा। அதுக்கப்புறம் பாபாக்கு சொல்லு, பாபா திரும்பியும் என்ன வந்து இந்த உலகத்துக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னா ஓகே, நான் வந்து மீண்டும் உயர்ந்த செயல்கள் செய்யறதுக்காக நான் வருவேன். इस तरह की प्रैक्टिस चाहिए, अभ्यास। மாதிரி பயிற்சி வேணும். எவ்வளவு அழகான ஒரு பயிற்சி இல்லையா? இது பண்ணி பார்க்கணும், இது ரியலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. டெய்லி பிறக்கிறது டெய்லி இறக்கிறது சொல்றாரு. அவன் அவங்க கிட்ட வரேன், திரும்பியும் எனக்கு இந்த உலகத்துல பாகம் இருந்ததுன்னா உயர்ந்த செயல்கள் செய்யறதுக்காக நான் வருவேன் என் பாபாக்கு சொல்லிட்டு தூங்குறது. चाहिए रोज शाम के समय ऐसे संकल्प करो कि मैं बाबा जो आज के दिन की दिनचर्या है सुनाया, हल्के हुए, लिख के दे दो तो सबसे अच्छा है। नहीं लिख सकते हो तो दिल से बाबा के सामने बैठ करके सुना दो, हल्के हो जाओ। अच्छा और बुरा कुछ भी हुआ है, बाबा ये सब आपको अर्पित है। இது நல்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல. நைட்ல வந்து பாபாக்கு எழுதி கொடுக்க முடியும்னா பெஸ்ட். ரீசெண்டா பாபா சொன்னாரு இல்ல, ரீசெண்ட் அப்படியே பாபா சொன்னார், எழுதி கொடுங்க பாபா. என்னெல்லாம் நடந்தது ஃபுல் டே, நல்லது தீயது என்னெல்லாம் இருக்கும் எல்லாமே எழுது. அப்படி எழுத முடியலையா உங்களால, ஓகே அட்லீஸ்ட் நல்லபடியா பாபா முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சொல்லிட்டு லேஸ் ஆயிட்டு டபுள் ஆயிட்டு அப்புறம் சொல்லுவாங்க இல்ல, நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி தூங்குறது. कल से मैं इस पर अटेंशन दूंगा। பாபா சொல்லு, நாளைக்குல இருந்து நான் இது மேல அட்டென்ஷன் கொடுப்பேன், ஏதாவது அப்படி தவறுகள் நடந்துட்டேன் அட்டென்ஷன் கொடுப்பேன். इतना हल्के होकर के सो जाते हैं, இவ்வளோ டபுள் லைட் ஆகி நம்ம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா अच्छी नींद भी आ जाएगी, நல்ல தூக்கமும் வரும். दवाई लेने की भी जरूरत नहीं पड़ेगी நம்ம வந்து எந்த ஒரு வகையான மருந்து மடிக்க தேவையில்லை. और अमृत वेला बहुत अच्छा होगा। அமிர்த வேளாவும் इसलिए जो लक्ष्य है उस लक्ष्य की प्राप्ति के लिए वृत्तियों से उपराम चाहिए,
कहीं पर भी वृत्तियां फंसी हुई ना என்ன நமக்கு வந்து இலக்கு இருக்கு அதை அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வகையான கண்ணோட்டத்துல இருந்தெல்லாம் விலக்கி நம்ம அப்பால் இருக்கக்கூடிய கண்ணோட்டத்துக்கு போகணும். हो, अटकी हुई ना हो, ऊपर से आए हैं, ऊपर जाना है. இந்த உலகத்துல நம்ம வந்து சிக்கிக் கொள்ளக்கூடாது. மேல இருந்து வந்திருக்கோம், திரும்பி மேல போகணும். हमारी दीदी जी का एक स्लोगन याद रखना, जब दीदी जी को अव्यक्त होना था सबको यही पाठ पढ़ाया, अब घर जाना है, अब घर जाना है. कभी हम लोग जाते थे, कोई कार्य के लिए गए, कोई बात पूछ रहे हैं, छोड़ो इन बातों को, अब घर जाना. நீதி மன்மோகினி பத்தி சொல்லிட்டு இருக்காரு. எப்படி வந்து அவங்க உடல் விட டைம்ல வந்து இதுதான் எல்லாருக்கும் இந்த ஒரு பாடத்தை தான் கற்பித்தாங்க. வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகிற நேரம். யாராவது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விடயங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க இதெல்லாம் விடுங்கப்பா, இதெல்லாம் விடுங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். எல்லாருக்கும் அதே பாடத்தை தான் கற்பித்தாங்க. जाना है, अब घर जाना है. यह है वैराग्य वृत्ति. दादी जी ने 3 साल बिल्कुल वैराग्य वृत्ति, कोई चीज में इंटरेस्ट नहीं. ठीक है, सब बाबा का कार्य चल रहा है, ऑटोमेटिक चल रहा தாதிஜி பார்த்தீங்கன்னா தாதி பிரகாஷ் மணி 3 வருஷம் அவங்க அவ்வியக்த ஆகிறதுக்கு முன்னாடி 3 வருஷம் எல்லாமே வந்து அவ்வளோ லைட் ஆகி டபுள் லைட் ஆகி எல்லாமே பாபா பார்த்துட்டு இருக்காரு, பாபா பார்த்துட்டு இருக்காரு, பாபா பார்த்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. रहा है. इतना बड़ा यज्ञ है, इतने सब बाबा के बच्चे हैं, आ रहे हैं, रिफ्रेश हो रहे हैं. जानकी दादी को देखा, देखती थी, कभी कभी कहती थी अरे ये तो प्रभु लीला चल रही है, प्रभु लीला चल रही है. इतना தாதி ஜானகி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஏதாவது சொல்ல ஏதாவது பார்ப்பாங்க, இவ்வளோ குழந்தைங்க வராங்க பாபாவுடைய வீட்டில், இவ்வளோ எல்லாம் நடக்குது, இதெல்லாம் பிரபுவின் லீலைகள், கடவுளின் லீலைகள் அப்படின்னு தாதி ஜானகி சொல்லுவாங்க. न्यारी प्यारी देखते हुए भी இவ்வளோ வந்து ஒரு அன்பாகவும் பற்றற்ற ஆகும், பார்த்துட்டு இருந்தாலும் பார்க்காம இருக்கிற மாதிரி. जैसे कोई इंटरफियर नहीं, बहुत अच्छा सब चल रहा है. कोई भी प्रकार கூட இன்டர்ஃபியர் பண்ணாம எப்படி நடந்துட்டு இருக்கோம் அப்படியே நடத்துனாங்க பாருங்க. का प्रश्न नहीं उठाया कि ऐसा क्यों हो रहा है, ऐसा नहीं होना चाहिए. ஒரு கேள்வி கூட அவங்க எடுத்தது இல்லை. இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி நடக்க கூடாது. எவ்வளவு பக்கவா இருந்தாங்க தாதிகள் பாருங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு யஜ்யத்துல. அப்கோர்ஸ் பிரம்மா பாபா மேக்சிமம் அதை பார்த்தது ஆரம்பத்துல. தாதிகள் என்ன குறைவா? ரீசென்ட்லி தாதி பிரகாஷ் மணி தாதி ஜானகி எவ்வளவு பார்த்திருக்காங்க, எவ்வளவு வளர்ச்சி இருந்துட்டது யஜ்யத்துல, என்னெல்லாம் நடந்திருக்கு. கேள்வி கேட்டது இல்லாம ஏன் நடக்குது, எப்படி நடக்குது. अपनी शुभ वृत्तियों का दान किया, शुभ संकल्पों से वायुमंडल को शक्तिशाली बनाया. செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய சுப சங்கல்பங்களை தானம் செஞ்சாங்க. சூழலை வந்து தன்னுடைய நல்லாசிகள் மூலமாக சக்திசாலி ஆக்குனாங்க. இதுதான் அவங்க செஞ்ச செயல். ஏன், எதுக்கு, எப்படின்ற கேள்விகளுக்கு போனதே இல்லை அவங்க. लेकिन क्या क्यों के प्रश्नों में नहीं गई, उपराम वृत्ति रही. பால் விருத்தி, அப்பால்ல இருந்தாங்க அவங்களுடைய விருத்தி கண்ணோட்டம் ஃபுல் அப்பால். उस उपराम वृत्ति ने उन आत्माओं को कर्मातीत बना दिया. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க வந்து கர்மாத்தி தானாங்க. तो हमारी दादियों ने एग्जाम्पल बन करके हम सबके सामने रखा. தாதிகள் வந்து உதாரணமாகி நம்ம முன்னாடி இதெல்லாமே வச்சிருக்காங்க. खुद करके सिखाया है कि ऐसे அவங்க செஞ்சு நமக்கு காமிச்சிருக்காங்க, கத்து கொடுத்திருக்காங்க. ऐसे सब कार्य करते हुए भी कोई खिंचाव नहीं, कोई लगाव नहीं, कोई झुकाव. எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க, என்ன செய்யலாங்க. ஆனால் எங்கேயுமே ஒரு ஈர்ப்பு இல்லை, எங்கேயுமே அவங்க வந்து தலைகுனில அது போல எங்கேயுமே சிக்கிக்கல, भाव नहीं, कोई प्रभाव नहीं, सब बातों से अलग. कैसे ஒரு ஆதிக்கம் இல்லை, இதுவும் இல்லை. यज्ञ चलेगा, क्या होगा, कैसे होगा, सब बाबा करने वाला है. बाबा முக்கியம் எப்படி நடக்கும், என்ன ஆகும், ஒரு கேள்வி இல்லை. எல்லாம் பாபா செஞ்சுட்டு இருக்காரு, பாபா பார்த்துப்பாரு. இப்படியே தான் बैठा है, उसका यज्ञ है, उसके बच्चे हैं. பாபா உட்கார்ந்துருக்காரு, அவருடைய யஜ்யம், அவருடைய குழந்தைகள், அவர் பார்த்துப்பாரு. आजकल की आत्माएं पता क्या प्रश्न करती हैं, बाबा चले गए, सब दादियां चली गई, अब कैसे चलेगा, क्या होगा. இன்றைக்கு இருக்கக்கூடிய சில குழந்தைகள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா?
ம். பா தாதிகள் எல்லாம் போயிட்டாங்க, பாபா போயிட்டாரு. எப்படி நடக்கும் இது? जैसे सारी जवाबदारी इन्हीं को बाबा देखेंगे। எல்லா எல்லா பொறுப்பும் இவங்களுக்கு குடுத்தா மாரி, இந்த மாரி ஒரு கேள்விகள் கேட்கறது. बाबा कहता मैं कहाँ गया हूँ, मेरा यज्ञ है, स्थापना का कार्य संपन्न नहीं हुआ है, मुझे इसको पूरा करना है। பாபா சொல்றாரு, நான் எங்க போயிருக்கேன்? ம். பாபா தான் இந்த ஸ்தாபனை செஞ்சிருக்கிறது. ஸ்தாபனையின் காரியம் இன்னும் முடியல. பாபா தான் இது பார்க்குறாரு. कैसे भी करूँगा, लेकिन आप बच्चे तैयार हो जाओ। நான் எப்படி வேணாலும் இத செய்வேன். ஆனா நீங்க குழந்தைகள் வந்து தயாராகணும். அதுதான் நீங்க பார்க்கணும். जब वो हम सबके बीच में हाजिरा हजूर है, अपने बच्चों की ऊंची स्थिति अगर बनती गई है, तो उनके द्वारा बाबा अपना कार्य करा लेगा। ஸோ குழந்தைகள் இருக்காங்க தானே. எந்த குழந்தைகளுடைய ஸ்திதி உயர்ந்ததாக இருக்கின்றது, அந்த குழந்தைகள் மூலம் பாபா தன்னுடைய காரியத்தை செஞ்சுட்டே இருப்பார். आज कितने नए नए, आप लोगों को मालूम होगा, इस लॉकडाउन के अंदर हजारों स्टूडेंट नए बने हैं। ஸோ இந்த லாக்டவுன் அப்போ இதெல்லாம் லாக்டவுன்ல தான் இங்கே இந்த இந்த ஜூம்ல கேட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இதுல லாக்டவுன்ல பாபாவோட குழந்தைகள் ஆனவங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் பாபாவோட குழந்தைகள் ஆனது லாக்டவுன் டைம்ல கோர்ஸ் எடுத்து. ऑनलाइन कोर्स करके अभी आते हैं, भट्टी में आते हैं, कभी देख मिलते हैं आकर के, न बाबा को देखा है न दादियों को देखा है। அவங்கெல்லாம் பாருங்க, நான் பாபாவை பார்த்துருக்காங்களா இல்ல தாதிகளை பார்த்துருக்காங்களா? இந்த குரூப்ல நீங்க கேட்டுட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கீங்க. தாதிகளையும் பார்க்காதவங்க. और ऐसे समय पर ज्ञान मिला है जो सब एडवांस पार्टी में जा चुके हैं। ஸோ எந்த டைம்ல ஞானம் கிடைச்சிருக்குன்னா எல்லாம் அட்வான்ஸ் பார்ட்டிக்கு போயிட்டாங்க தாதிகள் எல்லாம். सोचते तो हैं, अभी अभी 25 का ग्रुप ज्ञान सरोवर में आया था दिल्ली से। ஒரு எக்ஸாம்பிள் बिल्कुल சொல்றேன். न्यू, 25 பேர் வந்து கியான் சரோவருக்கு டெல்லியில இருந்து வந்திருந்தாங்க ஒரு குரூப். 2 महीने 5 महीने वाले स्टूडेंट थे, 25 लोग, और सब वीआईपी। எல்லாம் 5 மாதங்கள் தான் ஞானத்துக்கு வந்திருக்காங்க. 2 மாதம் ஞானத்துக்கு வந்திருக்காங்க. நல்ல விஐபி குழந்தைங்க. मेरे को 1 घंटा उनके साथ अलग बैठाया, என்னை வந்து 1 மணி நேரம் உட்கார வச்சேன் அவங்க கூட. आप इनसे मिलो, बात करो। सब अच्छे बिजनेसमैन थे, सब माता। நிறைய தாய்மார்கள் இருந்தாங்க, நிறைய பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கவங்க இருந்தாங்க இதுல. पूछा हमने 1-2 प्रश्न, उन्होंने यही किया कि अगर हम ऐसे समय पर आए हैं तो क्या टू लेट का बोर्ड लग गया है। So, அவங்க இந்த கேள்வி கேட்டாங்க, நாங்க இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்திருக்கோம்னு சொன்னா டூ லேட் அப்படின்றது போர்டு வந்துட்டுதா ஏற்கனவே அப்படின்னு கேட்டிருக்காங்க. प्रश्न ये था। கேள்வி இது. तो टीचर ने पूछा उनकी तरफ से, तो हमने कहा टू लेट का बोर्ड लगा होता तो आप यहाँ पहुँचते नहीं। ஸோ டீச்சர் வந்து அந்த ஆசிரியர், அவங்க கூட்டிட்டு வந்த ஆசிரியர் வந்து அவங்களுடைய சார்பா அந்த கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, டூ லேட்ன்ற போர்டு வந்து போட்டுட்டதுன்னா நீங்க வந்து இங்க வந்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னு மதுபனுக்கு. बोर्ड लगा है, लेट का लग गया है, लेकिन टू लेट हो जाएगा तो जैसे अफगानिस्तान में हो गया ना, सब उठा के भाग रहे हैं, कुछ नहीं कर सकते हैं। ஸோ லேட் போர்டு வந்துட்டுது, ஆனா டூ லேட் போர்டு வந்துட்டுதுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த டைம் ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும் டூ லேட்னா. वो तो टू लेट हो जाएगा, फिर आप कुछ योग नहीं कर सकते हो, कुछ नहीं अपने लिए कर सकते कमाई। சுயத்துக்காக கொஞ்சம் கூட நம்ம வருமானம் சேகரிக்க முடியாது. அப்போ டூ லேட் போர்டு வந்துட்டுதுன்னா அந்த மாதிரி. अभी समय है, और बाबा ने अगर आपको चुन लिया है, आप पर नज़र बाबा की पड़ गई है, कैसे भी करके मधुबन तक आ गए हो, तो हमने एक ही शब्द उनको कहा, अगर अभी से आप बाबा की हर श्रीमत को, जो श्रीमत अमृत वेले से रात तक है, उसमें हाँ जी करके चलते चलो। मम्मा ने इतने थोड़े समय में अपनी स्थिति को कर्मातीत बना लिया। ஸோ நான் வந்து இவ்வளவுதான் சொன்னேன் அவங்களுக்கு. இப்பல இருந்து பாபா உங்களை தனக்குரியவராக ஆக்கியிருக்காரு. நீங்க வந்துட்டீங்க எங்க மதுபனுக்கு. அப்போ இப்பல இருந்து நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் நீங்க அப்படியே பின்பற்றீங்கன்னா நீங்க எவ்வளவு முன்னேறலாம். அம்மா பாருங்க எவ்வளவு குறுகிய காலத்துல அவங்க கர்மாத்தி தானாங்க. आज कितना साल हो गए, उसके बाद कितने लोग पुरुषार्थी निकले, लेकिन थोड़े समय में मम्मा ने बस यही लक्ष्य रखा, हर घड़ी अंतिम घड़ी है। ஆனா வந்து மம்மா பாருங்க அதுக்கப்புறம்
அவங்க ஒரே ஒரு இலக்குத்தான், ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நொடியும் இறுதி நொடி இல்லையா? அவங்க எப்பவுமே இப்படியே தான் நினைச்சு அவங்க நடந்தாங்க. அது போல நீங்க செய்யலாம்னு சொல்லுங்க. हर घड़ी अंतिम घड़ी है और इसी लक्ष्य से हुक्म ही हुक्म चला रहा है, जो उसका हुक्म। ஸோ அவருக்கு என்ன நமக்கு சொல்லணுமோ அது படித்தான் நான் நடக்கணும். பாபா என்ன சொல்றாரோ அது படித்தான் நடக்கணும். एक जगह भी अपनी मत यूज नहीं की। மம்மா வந்து எங்க ஒரு இடத்துல கூட தன்னுடைய வழிகாட்டலை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. जो शिव बाबा कह रहा है, जो बाबा के मुख से निकला, பாபா என்ன சொல்றாரு அதான் செய்யணும். कार्य में मम्मा ने यही कहा, जो हुक्म, जो आज्ञा। इतनी बड़ी अथॉरिटी मम्मा के वो बाबा ने सौंपी हुई थी, संस्था की मुखिया थी, सब कुछ उनके हाथ में था, लेकिन नहीं, जो बाबा कहे। அம்மா வந்து பாத்தீங்கன்னா பாபா அவங்களுக்கு அவ்வளோ அத்தாரிட்டி கொடுத்திருந்தாங்க. எல்லாம் முழு யஜ்யத்தோடைய கை இதுவே வந்து அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ அதிகாரம் இருந்தது அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க எப்பவுமே என்ன சொல்றது, பாபா 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 தான் பாத்துக்கிறாரு, பாபா கேட்டுதான் எல்லாமே செய்வாங்க அவங்க. अगर लास्ट सो फास्ट जाना है, थोड़े समय में आगे बढ़ना है, तो उसकी यही एक विधि है, जो बाबा कह रहा मुझे करना है। ஸோ லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் போகணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வேகமாக முன்னேறணும் அப்படின்னு சொன்னா, பாபா இப்போ எனக்கு என்ன சொல்றாரோ நான் அதை செஞ்சுட்டே போகணும். बाबा की मुरली में रोज आता है, श्रीमत आती है। अमृत वेले से रात तक साकार मुरलियों में श्रीमत भरी हुई है। जितनी चाहिए, जो बात चाहिए पूछ लो, बाबा की बात मुरली में है। किसी आत्माओं की बातों में जाने की, उलझने की जरूरत नहीं। कई उलझ रहे हैं, फलाने भाई ये कहते, फलानी बहन ये कहते। முரளியே போதும்னு சொல்லாரு. இது இப்போ முடிக்கலாம், இது 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும். முரளியே போதும்னு சொல்லார். டெய்லி பாபா நமக்கு ஸ்ரீமத் ஃபுல் முரளிலேயே கொடுக்குறாரு. எல்லாமே கொடுக்குறாரு முரளியில. நமக்கு தேவையானது பதில்கள் எல்லாமே இருக்கு முரளியில். சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு சகோதரனோ சகோதரி இவங்க அப்படி அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அதுலயே இருக்காங்க. ஆனா முரளியே நமக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்றாரு. बाबा बाबा क्या कहता है? अगर बाबा की அப்படி சொல்றாங்க இல்ல இந்த சகோதரன் அப்படி சொல்ல, பாபா என்ன சொல்றாரு இல்லையா? அதுதானே முக்கியம். मुरलियों की अच्छी स्टडी करेंगे, कोई வந்து நல்ல ஸ்டடி பண்ணுங்க. பாபா என்ன சொல்றாருன்னு முரளியில நல்ல ஸ்டடி பண்ணுங்க. क्वेश्चन है ही नहीं, எந்த ஒரு கேள்வியுமே இருக்காது. सब प्रश्नों का उत्तर है। तो मैंने उनको कहा, अगर आप लास्ट सो फास्ट जाना चाहते हो तो ध्यान देना, अब समय जो बचा है कुछ भी निष्फल न जाए। ஸோ முரளிகள் நல்ல ஸ்டடி பண்ணுங்க. அதுல உங்களுக்கு எல்லா பதில்களும் இருக்கு. நீங்க லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒரு நொடி கூட வீணாக கூடாது. இதுல கவனம் செலுத்துங்க. कुछ भी निष्फल न जाए। एक एक सेकेंड, श्वास, संकल्प, संपत्ति, 4 शक्ति। உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சுவாசம், உங்களுடைய நேரம், உங்களுடைய சொத்து, இந்த 4 விடயங்கள் எதுவுமே வந்து நீங்க வீணாக்காம செஞ்சுட்டே இருந்தீங்க சொன்னா லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் முன்னேறி ஃபர்ஸ்ட் வரலாம். हैं हम सबके पास। संकल्प शक्ति है, सबसे बड़ी शक्ति है। अभी अभी यहाँ बैठे हैं मूल वतन में, सूक्ष्म वतन में, विश्व के किसी कोने में सेवा के लिए किसके द्वारा जाएंगे? மனம் சங்கல்பங்களுடைய சக்தி இருக்கு நம்ம கிட்ட. அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. மூலவத்தனுக்கு போகலாம், அங்க போகலாம், அங்க போகலாம். சங்கல்பங்கள், எண்ணங்களுடைய சக்தி இருக்கு நமக்கு. நல்லா யூஸ் பண்ணுங்க. संकल्प को मारना नहीं। कई लोग कहते हैं संकल्प बहुत चलते हैं। अरे संकल्प आपका वाहन है, आपका विमान है। சங்கல்ப எண்ணங்கள் அப்படின்றது உங்களுடைய வாகனம், உங்களுடைய விமானம். எல்லார்கிட்டயும் இருக்குதானே இந்த விமானம். அந்த விமானத்துல ஏறி நீங்க எல்லா வேணாலும் போகலாம். விமானம் சொன்னது எவ்வளவு அழகா ஒரு பாபா சொன்னது தான். நிறைய தடவை பாபா சொல்லியிருக்காரு. பட் இது எவ்வளவு அழகா ஒரு பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து உங்களுடைய விமானம், வாகனம். आपको कहीं से कहीं ले जा सकता है, लेकिन अपने लगाम हाथ में रखो उसकी। ஆனா அதோடைய அது கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணும். அவ்வளவுதான். எங்க வேணாலும் கூட்டிட்டு போகும், ஆனா அந்த கண்ட்ரோல் உங்க கையில இருக்கட்டும். कंट्रोल करो उसको, अच्छे अच्छे विचार दो, अच्छा भोजन खिलाओ, अच्छी खातिरी करो, उसको प्यार दो। आप 1 सेकंड में यहाँ बैठेंगे, अपने आप कहीं भी पहुंच सकते हैं। நல்ல போஜனம் கொடுங்க, நல்ல இது செய்யுங்க, நல்ல சங்கல்பங்கள் செய்யுங்க, நல்ல அப்போ ஒரு செகண்ட் இங்க இருந்து எங்க வேணாலும் நீங்க போகக்கூடியதாக இருக்கும். ले जाएगा, वाहन है आपका। तो मन के संकल्प शक्ति पर हमारा संपूर्ण नियंत्रण आ जाए, इसकी प्रैक्टिस करके देखो।
இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எண்ணங்களுடைய சக்தி வந்து நல்லா நம்மளால யூஸ் பண்ண முடியுதா, கண்ட்ரோல் இருக்கா நமக்கு. दूसरा, जो हमारी श्वास चल रही है, श्वासों श्वास बाबा कहता मुझे अब याद करो। அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மூச்சு, ஒவ்வொரு மூச்சிலையும் பாபாவுடைய நினைவு இருந்துட்டே இருக்கணும். जरा भी कहीं भी कुछ भी हो, मेरे बाबा ही श्वासों में बस रहा है, जैसे दिल எங்க யார் என்ன நடந்தாலும் பாபா தான் என்னுடைய மூச்சுல இருக்கணும். में बाबा बैठा है। பாபா உட்கார்ந்து இருக்காரு. समय संगम का बड़ा अमूल्य है, அதுக்கப்புறம் நேரம், சங்கம யுகத்துடைய நேரம் வந்து ரொம்ப ரொம்ப பெருமதி வாய்ந்தது. इस पर बहुत अंडरलाइन करना। இது हम लोग तो ரொம்ப यही வந்து ध्यान रखते हैं, जितना समय मिला है எவ்வளவு நமக்கு டைம் கிடைச்சிருக்கோ நல்ல யூஸ் पर भी इधर उधर की बातों में, व्यर्थ में, तेरे அங்க இங்கத்துடைய விடயங்கள், வீணான விடயங்கள், இதுல எதுவுமே போகாதீங்க. நேரத்தை வீணாக்காதீங்க இதுல எல்லாம் போய். मेरे में ऐसा हुआ वैसा हुआ, ये समाचार वो இது समाचार, நடந்தது, அது நடந்தது, இந்த செய்தி அந்த செய்தி, இதுல எல்லாம் வீணாக்காதீங்க நேரத்தை. इस समय को गंवाओ नहीं, इसमें जो करेगा वो पाएगा। நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். मुझे किसी को भी देखना नहीं है। நான் யாரையுமே பார்க்க கூடாது. वैसे भी आप देखेंगे, अगर कोई फास्ट जाने वाली होते हैं ना, रेस के घोड़े, तो उन रेस के घोड़ों को फास्ट करने के लिए, स्पीड के लिए, उनके दोनों तरफ पट्टी लगा देते हैं। உங்களுக்கு தெரியுமா, அந்த ரேஸ்ல அந்த குதிரைகள் எல்லாம் ஓடுமே, அந்த கடிவாளம் போடுவாங்க. கடிவாளம் இல்ல, அது என்ன போடுவாங்க, இது இந்த மாதிரி ஒண்ணு இது போடுவாங்க கண்களுக்கு. ஒரு இது மாதிரி போடுவாங்க. அது இப்படிதான் இருக்கும். அது இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கவே முடியாது, அதனால அது ஸ்ட்ரெயிட்டா தான் பார்க்கும். ஸோ அது போல நீங்க ஃபாஸ்டா போகணும் அப்படின்னா உங்களோட இலக்கை பார்த்துட்டே போயிட்டு இருங்க. இங்க அங்க பார்க்காதீங்க. आंखों के सामने ही देखेगा, अगर इधर उधर देखेगा तो रेस से बाहर हो जाएगा। நீங்க எங்க பாத்தீங்கன்னா ரேஸ்ல இருந்து வெளியில வந்துருவீங்கன்னு சொல்ற. सबको भी अगर इस रेस में आगे जाना है तो साइड सीन को पट्टी लगा लेना। சைட் சீனை பார்க்காதீங்க. ये हुआ वो हुआ, ऐसे करते वैसे करते, இது நடந்து அது நடந்து, இவங்க இது செய்றாங்க அது செய்றாங்க, बाबा किसी को भी नहीं देखना। யாரையும் பார்க்காதீங்க. लक्ष्य को देखो, बाबा को देखो। இலக்க பாருங்க, பாபாவை பாருங்க. मुझे बनना है, मैं बाबा का बच्चा, मुझे बाबा ने चुना है, நான் பாபாவுடைய குழந்தை, பாபா என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு, मुझे पास होकर के दिखाना है। நான் வந்து பாஸ் ஆகி காமிக்கணும். अगर लक्ष्य रखेंगे तो लक्षण आ जाएंगे। இலக்கு இருக்குன்னா அந்த தகைமைகள் வந்துரும். इसलिए सब इस बात को अंडरलाइन करके अंदर की वृत्तियों से वैराग्य, वो दिखावा नहीं करना। जो आज बाबा ने कहा, दो बातों का बैलेंस चाहिए। एक तरफ गंभीरता है, उदास निराश नहीं है। कई वैराग्य होते हैं ना, ऐसे सूखे सूखे, पता नहीं क्या हो गया इसको। சில பேர் வைராக்கியம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப வந்து சீரியஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப சீரியஸா அப்படி இருக்கிறது, இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேக்குற மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. ऐसा वैराग्य बाबा नहीं चाहता है। அந்த மாதிரி வைராக்கியம் गंभीरता है अंदर, உள்ளுக்குள்ளார கம்பீரமாக இருக்கும், மீனிங் மெச்சூரிட்டி இருக்கு. लेकिन रमणीकता भी है। அதே நேரத்துல களிப்பூற்ற தன்மையும் இருக்கு. हंसना है, बहलना है, सबके சிரிக்கணும், மற்றவங்க கூட நீங்க நல்ல நல்ல அந்த மாதிரி இருக்கணும். அந்த களிப்பூற்ற அந்த தன்மையும் இருக்கணும். அதே நேரத்துல கம்பீரத்தனம், ரெண்டுமே அதோட சமநிலை இருக்கணும். साथ रहना है, खाना पीना है, उसके लिए எல்லார் கூடயும் இருக்கணும், எல்லார் கூடயும் பேசணும், சாப்பிடணும், குடிக்கணும், இது எல்லாமே இருக்கு இல்லையா? मना नहीं है बाबा की, பாபா लेकिन இல்லன்னு, अंदर की स्थिति जो है बहुत गंभीर है, ஆனா உள்ளுக்குள்ளார நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்கு, उसमें हलचल नहीं है। அதுல தளம்பல் இல்ல. ओके, बाह्य रूप में रमणीकता है। ये बैलेंस बेहद की वैराग्य वृत्ति से आ सकता है। ஸோ இந்த பேலன்ஸ், இந்த சமநிலை வந்து அந்த எல்லையற்ற வைராக்கியத்துல வரும் தான். ஓகேயா? சரி, நம்ம இதை முடிப்போம். நிறைய விடயங்கள் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டோம் இல்லையா? பயிற்சிக்காக நிறைய விடயங்கள், ஏதாவது ஒண்ணு எடுத்து நம்ம முழுமையா அதை வந்து பின்பற்றணும். ஏதாவது இன்னைக்கு சொன்னது இல்லையா? அழகா சொன்னார் பாபாக்கு, எப்படி நம்ம டபுள் லைட் ஆகணும், பிறக்கணும், இறக்கணும், நிறைய விடயங்கள் வைராக்கியம் பத்தி. இது ஒவ்வொன்றும் நம்ம பயிற்சி செஞ்சு லாஸ்ட் வந்திருந்தாலும் ஃபர்ஸ்டாக வரதுக்கான விடயங்களும் சொன்னது. சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். கோவிட்டுக்கு பிறகு வந்தாங்களுக்கு சொன்னேன்.
யா தாதிகள் இருக்காங்க. பாபா சொல்ல, நான் இங்கதான் இருக்கேன், நான் எங்க போயிருக்கேன், இங்கதான் இருக்கேன். கடைசி வந்த குழந்தைகளும் முன்னேறலாம், ஃபர்ஸ்ட் வரலாம். ஓகே, நிமிஷம் பாபா நீங்க. நீரோட போல அப்படியே அட்வைஸ் அந்த மாதிரி புத்திகளை எங்களுக்கு பதியக்கூடியதாக இருந்தது. எல்லாம் அப்பா ஒரே எண்ணம், ஒரே உறுதியான மனம், ஆடாமல் அசையாமல் இருக்கும். வீணானதை பார்க்காமல் நல்லதை பார்த்து நல்லதை செய்வோம். நல்ல உயர்ந்த எண்ணங்களை நாங்கள் உருவாக்கட்டோம். எண்ணங்கள் விமானம், அந்த விமானத்துல நாங்கள் எல்லா இடங்களையும் சுற்றி வர வேணும். நல்லா இருந்தது சிஸ்டர். கேட்க சொல்ல சொல்ல நானும் பாயிண்ட் சொல்லிருந்தேன். அந்த அப்படியே எழுத சொல்லுவது பாயிண்ட்ஸ் இல்ல, நல்ல மாதிரி நல்லா இருக்கு. கேட்க 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 வேணும் போல அந்த சோம்பேறித்தனமே வரையில்லை. விமானத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். ஓகே, ஒரு நிமிஷம் பாபா நினைவுல சக்திசாலி நினைவு. நீங்க என்ன எடுத்திருக்கீங்க உங்களுக்கு பாயிண்ட், அது உள்ளுக்குள்ளார பயிற்சி செய்யறதுக்காக உறுதி. மேல சில கிளாஸுகள் கேட்போம், அது அப்படியே போயிடும். பட் நம்ம இது கண்டிப்பா செய்வோம், ஏதாவது ஒண்ணு உறுதியாக. ஒரு நிமிஷம் நம்ம பாபா நினைவுல இருந்து பாபாக்கு குட் நைட் சொல்லலாம்.